தேங்காய் தக்காளி சட்னியை மிஞ்சும் சுவையில் சூப்பரான சட்னி ரெசிபி. டிஃபனுக்கு புதிய சுவையை சேர்க்கும் வகையில் முட்டைக்கோஸ் வைத்து முட்டைக்கோஸ் சட்னி செய்யலாம். இந்த சட்னியை ஒருமுறை ரசித்தால் போதும், மீண்டும் மீண்டும் சுவைக்கத் தூண்டும். முதலில் கடாய் ஒன்றில் நல்லெண்ணெயை சேர்த்து சூடாக்கி அதில் உளுந்து மற்றும் கடலை பருப்பை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வைத்து பொன்னிறமாகும் வரை வறுத்துக் கொள்ள வேண்டும். இதில் பச்சை மிளகாயை அவரவர்களின் கார அளவுக்கு ஏற்ப சேர்த்துக் கொள்ளலாம். பின் கறிவேப்பிலை, முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். முட்டைக்கோஸை கிளறிவிட வேண்டும். பின் கடாயை மூடி சிறிது நேரம் வதங்கவிட வேண்டும். அவ்வப்போது மூடியை திறந்து பார்த்து முட்டைக்கோஸை கிளறிவிட வேண்டும். கடாயில் முட்டைக்கோஸ் ஒட்டினால் அதில் சிறிது தண்ணீர் தெளித்து வதக்க வேண்டும். பின்னர் இதை ஆற வைத்து மிக்சியில் புளி சேர்த்து அரைத்துக் கொள்ளலாம். தேவைப்பட்டால் தண்ணீர் தெளித்து சட்னியை அரைத்து வேறு பாத்திரம் ஒன்றிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். கடாய் ஒன்றில் எண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்க வேண்டும். பிறகு அதில் கறிவேப்பிலை மற்றும் வரமிளகாய் சேர்த்து பொரித்த பிறகு இந்த தாளிப்பை அரைத்து வைத்த சட்னியில் சேர்க்க வேண்டும். இதை நன்றாக கலந்து டிபன் அல்லது சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். இந்த சூப்பரான மற்றும் சுவையான சட்னி மிகவும் ருசியாக இருப்பதுடன் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.